இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and hit the bell button for more updates. Welcome students. In the previous classல நம்ம portal vein ஓட formation பார்த்தோம். What are the tributaries of portal vein ன்றத பார்த்துட்டோம். அதில் ஒரு important டாபிக்கா what is porto-caval anastomosis அப்படின்றத next classல பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு classல porto-caval anastomosis, that is tributaries from the portal vein anastomose with the tributaries of the vena-caval system. இதில் important thing என்ன அப்படின்னா இந்த portal vein-ல வந்து there is no valve அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். So whenever there is a pathology in the liver, what happen? அந்த liver problemத்தினால portal vein-ல pressure increase ஆக போகுது. ஸோ அந்த increased portal venous pressure-னால அந்த pressure அப்படியே ஆட்டோமேட்டிக்காக it is reflected to the அந்த caval system-ல reflect ஆகும். At the same time, due to the pathology in the liver-னால the portal venous circulation-ஏ obstruct ஆகுது. ஸோ அப்ஸ்ட்ரக்ட் ஆனவுடனே என்ன ஆகுது, பிளட் வந்து இன்னொரு பாத்வே என்னவோ அந்த அனஸ்டமோசிஸ் வித் கேவலில் என்னென்ன பிளட் வெசல்ஸ் இருக்கோ அது வழியாக அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் ரிலீஸ் ஆகிறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக பிளட் அங்கே ஷண்ட் ஆகுது. ஸோ அப்போ ஒரு பெத்தாலஜி வருது, அதில் என்ன நடக்குதுன்றதை வச்சு தான் அந்த கேப்பட் மெடிசை இதெல்லாம் வந்து நம்ம ரீசன் அவுட்டு பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வாட் ஆர் த tributaries ஆஃப் த portal vein anastomosis with the what are the tributaries of the caval system, that is the vena caval system. And these anastomosis are present on which sites, so என்னென்ன ஏரியாவில் இருக்குது அப்படின்றத நாம் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். நார்மலாக போர்ட்டல் வெயினோட அனாட்டமி பார்த்துட்டு அதனோட லென்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் ரஃப்லி அபவுட் 8 சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. ஸோ 8லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்ராக்சிமேஷனாக. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர், அதாவது ப்ரெஷர் ஆஃப் த போர்ட்டல் வெயின் எவ்வளோ அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் 8 to 12 millimeter of mercury அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீ ஃபிசியாலஜி போகும்போது தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ நாம் இங்கே பார்க்க போகிறது வாட் இஸ் த porto-caval anastomosis, வாட் இஸ் இட் சுச்சுவேஷன் அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உன்னோட ட்ரிபியூட்ரிஸ் எல்லாமே உனக்கு தெரியும். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம அந்த ட்ரிபியூட்ரிஸ் பற்றி பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் அனஸ்டமோசிஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஏரியா ஒன் இஸ் at the lower end of the esophagus. So this is the first area. So at the lower end of the esophagus, what happened? The left gastric vein receives the esophageal veins. This esophageal veins once again they drain into the hemiascagous system. Hemiascagous nadu unakke theriyum, which drain the body wall that finally drain into the superior vena cava. So by automatically என்னது left gastric vein ஓட anastomose ஆகுது esophageal veins. This esophageal veins once again they form anastomosis with the hemiascagous vein which is going to drain into the superior vena cava. This is the first site. So whenever there is a portal hypertension or portal obstruction, அப்போ என்னது these channels are open ஆயிக்குது. இந்த சேனல்ஸ் ஓப்பன் ஆகிறனால ஆட்டோமேட்டிக்காக இந்த ஈசோஃபேஜியல் வெயின்ஸ் எல்லாம் டைலேட் ஆகிட்டு ஈசோஃபேஜியல் வேரிசஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இந்த ஈசோஃபேஜியல் வேரிசஸ் ஃபார்ம் ஆன உடனே ஒன்ஸ் என்னவாது இந்த ஈசோஃபேஜியல் வெயின்ஸ் டைலேட் ஆகிட்டு அப்படியே தே வில் ஹேங் இன் டு த ஸ்டமக். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது திஸ் டைலேட்டட் ஈசோஃபேஜியல் வெயின்ஸ் என்னவாயிடுது, ரப்சர் ஆகி பிளட் வந்து ஸ்டமக்கில் வந்து லீக் ஆகுது. ஸோ அந்த லீக் ஆகிற அந்த பிளட் என்ன பண்ண போகுது, நாம் வாமிட்டிங் அவுட் ஆஃப் பிளட். ஸோ வாமிட்டிங் அவுட் ஆஃப் பிளட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஹெமட்டமெசிஸ், ரத்த வாந்தி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஹெமட்டமெசிஸ். ஹெமட்டமெசிஸ்னால் என்ன, வாமிட்டிங் அவுட் ஆஃப் பிளட் ஃப்ரம் த ஸ்டமக். வை திஸ் இஸ் ஹேப்பன் அப்படின்னா ஹியர் portal hypertension is the reason. The reason is due to the esophageal varices. That is the first place where the porto-caval anastomosis occur. Then the second place இங்கே என்ன கேட்டிங்கன்னா இந்த anal canal. ஸோ இந்த anal regionல செகண்ட் anal canal லெவலில் என்ன நடக்க போகுது அப்படின்னா the inferior mesenteric vein which is one of the tributary of the splenic vein. This inferior mesenteric vein is a continuation of superior rectal vein. This superior rectal vein anastomoses with the middle rectal vein and the inferior rectal vein. This middle and the inferior rectal vein once again they drain into the internal iliac vein. From the internal iliac vein to common iliac. Common iliac is going to form the inferior vena cava. So this is the
inferior vena cava. So, due to the portal hypertension or obstruction, what happen? Suppose if these veins, these anastomosis undergo dilatation, what happen? This will leads to hemorrhoids or piles அப்படினு சொல்வாங்க. So, that is leading to bleeding per rectum. So, vomit பண்ணி blood vomit பண்ணுறது esophageal endல நடக்குது, அதுக்கு பேரு hematemesis. அதே இது through the anal canal bleeding per rectum வரதுக்கு பேரு piles னு சொல்ல போறீங்க. So, this is the second place. Superior rectal vein is the vein of portal system. The middle rectal and the inferior rectal veins are veins of caval system. அதே esophageal இதில் பார்க்கும்போது left gastric vein is the portal system vein. The esophageal veins are systemic vein. Next thing is, this is the second place, second most place. And the third place is on the behind in the bare area of the liver. What is bare area of the liver? Actually, our liver is covered by the entire peritoneum. So, நிறைய peritoneal ligaments, peritoneal folds in gross anatomy of the liver படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. அதில் அந்த posterior surfaceல அந்த right sideல ஒரு particular ஏரியாவில் மட்டும் there is no peritoneumனு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த no peritoneum ஏரியாவுக்கு பேர் தான் bare area of the liver. It is directly resting on the diaphragm. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன நடக்குதுன்னா there is an anastomosis between the hepatic veins and the phrenic veins. Phrenicனா diaphragm drain பண்ணிட்டு இருக்கக்கூடிய veins-னு பேர். ஸோ between the hepatic veins and the phrenic veins. So, in the bare area of the liverல இந்த anastomosis இருக்கனால அங்கேயும் வந்து suppose problem இருந்தா அங்க bleeding நடக்கும். So, this is the third area. First esophagus சொல்லிட்டோம், second வந்து anal canal சொல்லிட்டோம், third வந்து bare area of the liver சொல்லிட்டோம். அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த anterior abdominal wall ஆல்ரெடி நாம tributaries பார்க்கும்போது ஒன்று பார்த்தோம், para-umbilical vein அப்படின்னு ஒன்று பார்த்தோம். This para-umbilical veins are from the umbilicus to the left branch of the portal vein னு பார்த்தோம். These para-umbilical veins are present in the ligamentum teres. Ligamentum teresன்றது நீங்கள் peritoneum படிக்கும்போது படிச்சிருப்பீங்க, which is a fold which connect the anterior abdominal wall to the liver அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஒரு ஃப்ரீ மார்ஜின் இருக்குது, ஒரு அட்டாச்டு மார்ஜின் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ரீ மார்ஜினுக்கு பேர் லிகமெண்டம் டீரிஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அந்த அட்டாச்டு மார்ஜின் வழியாக போகக்கூடியதான் இந்த பேரா அம்பிளிக்கல் வெயின்ஸ் ஆஃப் சாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிகமெண்டம் டீரிஸ் ஃப்ரீ மார்ஜின் வழியாக போயிட்டு உள்ள லிவருக்குள்ளே என்ட்ரானவுடனே தட் இஸ் கண்டினியூஸ் அஸ் அ டக்டஸ் வீனோசஸாக போகும். அது நம்ம எம்பிரியாலஜி பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு from the umbilicus, para-umbilical veins are drain into the left branch of portal vein. So, in the anterior abdominal wall, para-umbilical vein portal systemலேருந்து வருது. இப்போ what are the systemic veins? These are all the systemic vein. That is superior epigastric vein from the upper part of the abdominal wall. The inferior epigastric vein and the superficial epigastric veins from the lower part of the abdominal wall. And from the side wall and your lateral thoracic veins. All these veins are radiating from the abdomen, from the umbilicus. So, when these veins are involved in portal obstruction, what happen? Blood flow through these systemic veins, that is through the superior epigastric, inferior epigastric, superficial epigastric and lateral thoracic veins, இதெல்லாம் dilate ஆயிட்டு தான் என்ன கண்டிஷன் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அந்த caput medusae அப்படின்ற ஒரு கண்டிஷனையே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் portocaval anastomosis. ஏன் இந்த portocaval anastomosisல இந்த caput medusae என்ற கண்டிஷன் இஸ் அ சைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஓப்பனிங் of the anastomotic channels between the portal system and the caval system. So, இங்கே anterior abdominal wall portal systemத்துக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய வெயின் என்னன்னு பார்த்தா para-umbilical veins. இந்த abdominal wall இருக்கக்கூடிய systemic veins என்னன்னு பார்த்தா superior epigastric, inferior epigastric, superficial epigastric and the lateral thoracic veins. இந்த anterior abdominal wall இப்படி ஒரு செட்டப் இருக்கிற மாதிரியே இந்த posterior abdominal wallலையும் இதே மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஏன்னா சில அப்டாமினல் ஆர்கன்ஸாக ரீட்ரோபெரிட்டோனியல்னு பார்த்தீங்க, டியோடினம், அசெண்டிங் கோலன், டிசெண்டிங் கோலன், இது எல்லாமே ரீட்ரோபெரிட்டோனியமாக போஸ்டீரியர் அப்டாமினல் வாலில் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. பிஹைண்ட் த அந்த போஸ்டீரியர் அப்டாமினல் வாலில் இருக்கக்கூடிய அனதர் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் நமக்கு தெரிஞ்சது என்ன? கிட்னி. அப்போ கிட்னியை ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வெயினுக்கு பேர் என்ன? ரீனல் வெயின். திஸ் லெஃப்ட் ரீனல் வெயின் பர்டிகுலர்லி இட் இஸ் ட்ரைனிங் இன் டு த இன்ஃபீரியர் வீனா கேவா. ஸோ அந்த ரீனல் வெயினோட இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ ஹியர் இந்த போஸ்டீரியர் அப்டாமினல் வால்
renal vein oda some colic veins or drains, and once again lumbar vein. So colic veins, lumbar veins and the renal vein and some phrenic veins, all these are going to form anastomosis in the posterior abdominal wall. So இந்த இதுக்கு பேர் தான் வந்து anastomosis, portocaval anastomosis in the posterior abdominal wall. So அடுத்து லாஸ்டா ஒன்று என்னன்னா embryologically ஒரு ரீசன் சொல்லுவாங்க, because the left branch of the portal vein actually it is communicate with the inferior vena cava through one duct system called ductus venosus அப்படினு சொல்லுவோம். So this is the ductus venosus that is communicate with the inferior vena cava. Actually this ductus venosus it shunt the blood from the left branch of the portal vein to the inferior vena cava. Once again என்னவாகும், after birth இந்த ductus venosus வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ யூஸ்வலாக ஃப்ரம் த அம்பிளிக்கஸ் இங்கேருந்து அம்பிளிக்கல் கார்டு இருக்கும், இங்கேருந்து லெஃப்ட் அம்பிளிக்கல் வெயின் வழியாக ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த பிளாசண்டா என்னவாகும், நேராக இட் இஸ் என்ட்ரி இன் டு த லெஃப்ட் பிரான்ச் ஆஃப் போர்ட்டல் வெயின். ஃப்ரம் த லெஃப்ட் பிரான்ச் ஆஃப் போர்ட்டல் வெயின் திஸ் left umbilical vein blood இருக்கு இல்லையா, that is the oxygenated blood from the placenta that enter into the IVC through this ductus venosus. Through the IVC it is enter into the right side of the heart. இது நீங்கள் வந்து embryology படிக்கும்போது in detail படிப்பீங்க. ஸோ இந்த ductus venosus என்ன ஆகும், யூஸ்வலாக it will obliterates, அதாவது இது க்ளோஸ் ஆகிடும் after birth. Suppose if it persist, இது obliterate ஆகலை, persist இருந்ததுன்னா there is a communication between the portal vein and the IVC through this ductus venosus. It is a embryological remnant. So these are all the common area where the portocaval anastomosis is going to form. First one is the lower end of the esophagus, second one is the anal canal, and third one is the bare area of the liver, and the fourth one is the anterior abdominal wall. இது எல்லாமே மேஜர் anastomosis ஃபார்ம் பண்ணுற இடங்கள். சில அன்இம்பார்ட்டண்ட்டாகவும் சில ஏரியாஸில் இருக்குது அப்படின்றதுலாம் ஒன் ஆஃப் த ஏரியா இவனோட போஸ்டீரியர் அப்டாமினல் வாலில் ரீட்ரோபெரிட்டோனியலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள். ஸோ திஸ் கன்ஜெனிட்டல் அதாவது பர்த்தில் இருக்கக்கூடிய டக்டஸ் வெனோசஸ் கம்யூனிகேஷனும் சரி, த ரீட்ரோபெரிட்டோனியலும் சரி, தே ஆர் நாட் மச் இம்பார்ட்டன்ட். மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆர் at the lower end of the esophagus which is responsible for esophageal paresis, so hematemesis, the blood vomit. Then at the lower end of the anal canal bleeding per rectum, that is piles தொந்தரவு. அடுத்தது என்ன, anterior abdominal wall அங்கே வந்தால் என்ன ஆகும், உன்னோட cap and medullae formation, and the last one is the bare area of the liver. These are all the important things you have to know about the portocaval anastomosis. In the next class we will see about the embryology or development of the portal vein. So portal vein essay nu ketale all these important things you have to know.